ஏசாயா 46 4ஆம் வசனம், நான் உங்களை தாங்குவேன். ஆம் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை தாங்குகிற ஒரு வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை தாங்கிட்டு இருக்கிறவங்க மறைச்சு போயிருப்பாங்க. நம்மளை தாங்கிட்டு இருந்துங்க நம்மளை விட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்மளை தாங்கிட்டு இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டிருக்கலாம். நம்மளை காப்பாற்றுகிற, உனக்கு எல்லாம் செய்கிற, நான் தாங்குவேன் உனக்கு எல்லாவற்றிலும் சொல்லி இன்னைக்கு தனிமையில விட்டு போயிருக்கலாம். உங்களுக்கும் வயதாயிருக்கலாம். நான் எங்க போவேன், என்ன செய்வேன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், என்ன செய்வது என்று தெரியாம ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உண்மையா உங்களை நேசிக்கிற ஒரு இரட்சகர் இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் தாங்குவேன், உங்களை நான் தாங்குவேன் என்று இயேசப்பா சொல்றாருங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாங்குறேன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. மகனே, மகளே, எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, தாய்மாரே, தகப்பமாரே, உங்களை விட்டு போயிருக்கலாம். எனக்கு வயதான சமயத்துல என்னை தாங்குறது கூட யாரும் இல்லை என்று நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். இயேசப்பா சொல்றாருங்க, என்ன வயதானாலும், என்ன வயதா இருந்தாலும் உன்னை தாங்குகிற தேவன் இரட்சகர் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விசுவாசி, நான் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார். நிச்சயமாகவே ஏசப்பா நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தோம், எல்லா தேவைகளில் இருந்தோம் கர்த்தர் தாங்குகிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை தாங்குகிற தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களை பார்த்து இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Praise the Lord. God bless you.